गाइस இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பேடை வச்சு இதை வச்சு இப்போ நம்ம வந்து பேட் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து காலாண்டர் அட்டை, கட்டிங் பிளேட், கட்டுக்கம்பி, இவ்வளோ பெருசு எடுத்துக்கோங்க. கட்டுக்கம்பி, இந்த பேடுக்கு தேவையானது முக்கியமானது இது பார்த்துக்கோங்க. இது வந்து எந்த கடையில் கேட்டாலும் மளிகை கடையில் இல்லை, இது ஸ்டோர்ஸில் கேட்டோம்னா தருவாங்க. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் 2 ஹோல்ஸ். இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல்ஸ் தான் போட்டிருக்கேண்ணா. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த ஓட்டையில் இது வைக்க போகிறோம். இப்போ அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை அந்த ஹோல்ஸ் 2 இருக்குங்களா, அதோடு இதை ஃபிட் பண்ணும். எப்படி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட்டுக்கம்பி, இந்த கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. கட்டுக்கம்பி இந்த மாதிரி ட்ரிபிளாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு கட்டிங் பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த இதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1ல் இந்த ஓட்டையில் விட்டுக்கிட்டோம். பாருங்கள், நானும் காமிக்கிறேன். இந்த ஓட்டையில் விட்டுக்கிட்டோம். விட்டதுக்கப்புறம் இது பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அந்த கட்டுக்கம்பியை விட்டுட்டோங்களா. இப்போ இதை இப்படி வச்சுட்டு இன்னொரு கட்டுக்கம்பி இருந்துச்சா, இன்னொரு கட்டுக்கம்பியை எடுத்து இந்த ஹோலில் விட்டுட்டோமா. விட்டுட்டு இதை பிடிச்சி இப்படி அமுக்கணும். இது எப்படின்னு நானும் காமிக்கிறேன். பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி விட்டுக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறமேல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 ஹோல்லையும் விட்டதுக்கு பின் விட்டுட்டோம். இப்போ இதோட இந்த சைடில் பாருங்கள், இந்த இது இருக்குங்களா, இதை அமுக்கி பிடிச்சிட்டு இதை போட்டு இப்படி சுற்றுங்க. கையில் எண்ணெய்க்கு இது தேய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா வந்து கை இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கா, இந்த மீதி இருக்கிறதுல கட் பண்ணிடலாம் காய்ஸ். பாருங்க, கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கு பின் இன்னொன்றுலேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேலு ஒட்டை போட்டு பண்ணிடுங்க. ஒட்டி வச்சு பண்ணுங்க காய்ஸ், ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டியாக வேணுங்களா, அதனால். பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இதை வச்சு இப்படி சுற்றி விட்ருங்க. சுற்றி விடுங்க நல்லா. இப்போ நான் சுற்றி விட்டுட்ருக்கேன். சுற்றி விட்டோமா. இந்த பிளேடை வச்சு இங்கே தெரியுதுங்களா, இதை இந்த சைடு இப்படி இந்த சைடு வச்சுட்டு அடுத்து இங்கே ஒன்று இருக்குங்களா, இதையும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்க, நல்லா டைட்டாக போட்டு பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி வச்சு மறுபடியும் வச்சு
பண்ணிவிட்டு இதை அமுக்கி விட்ருங்க. போனதுல மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பேட் ரெடி. பார்த்தீங்களா, இந்த சூப்பரான பேடை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த சூப்பரான பேடுக்கு வந்து எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இதே எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ எழுதுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த பேட் வச்சுக்கலாம், எக்ஸாம் பேடு மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இதே மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம நரசிம்மன் சேனலுக்கு லைக் போடுங்க காய்ஸ், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.